ஹரி தனது மனைவி துர்கா மற்றும் அவர்களது 2 குழந்தைகளுடன் வாழும் அர்ப்பணிப்புள்ள குடும்பஸ்தர். ஹரி தினமும் அதிகாலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பே எழுந்து பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் தனது நாளை தொடங்கினார். ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவது ஒரு நல்லொழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கான திறவுகோல் என்று அவர் நம்பினார். நாள் முழுவதும் அவர் வயல்களில் வேலை செய்தாலும், அண்டை வீட்டாருடன் பழகினாலும் அல்லது தனது குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருந்தாலும், ஹரி தனது செயல்களையும் எண்ணங்களையும் கவனத்தில் கொண்டு அவர்கள் எப்போதும் நேர்மையுடன் இணைந்திருப்பதை உறுதி செய்தார். ஒரு நாள் யோகி பரமஹம்சர் என்ற முனிவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். இவ்வளவு மரியாதைக்குரிய துறவிகள் தங்கள் கிராமத்தை கடந்து செல்வது அரிதாக இருந்ததால் கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். முனிவர் தனது கடுமையான தவத்திற்கு பெயர் பெற்றவர். உலக இன்பங்களையெல்லாம் துறந்து காடுகளில் கடுமையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தவர். முனிவரின் போதனைகளை கேட்கும் ஆர்வத்தில் கிராம மக்கள் அவரை சுற்றி திரண்டனர். அவர்களில் ஹரியும் மரியாதையுடன் கூட்டத்துடன் இணைந்தார். முனிவரின் போதனைகளால் கவரப்பட்ட ஒரு கிராமவாசி, ஞானிகளே, ஒரு துறவியின் வாழ்க்கை ஆன்மீக ஒழுக்கத்தின் மிக உயர்ந்த வடிவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இல்லற வாழ்வில் வாழும் ஒருவர் இதே நிலையை எப்போதாவது அடைய முடியுமா என்று கேட்டார். முனிவர் சிரித்துக்கொண்டே கிராம மக்களை சுற்றி பார்த்தார். அப்போது அவரது கண்கள் ஹரியின் மீது பதிந்தன. அப்பொழுது முனிவர், உலகை துறக்காவிட்டாலும் சிறந்த அறம் சார்ந்து வாழும் ஒரு மனிதனை இந்த கிராமத்தில் இருக்கிறார் என்று கூறி ஹரி முன் அழைத்தார். ஆச்சரியமடைந்த ஹரி முன்னோக்கி சென்று முனிவரை வணங்கினான். யோகி பிரம்மஹம்சர் தொடர்ந்து, இவர் ஒரு இல்லற தலைவராக இருந்தாலும் ஒரு துறவியின் ஒழுக்கத்துடன் வாழ்கிறார். அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்துகிறார், அறத்தில் உறுதியாக இருக்கிறார், தனது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தனது கடமைகளை அன்புடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றுகிறார். அத்தகைய வாழ்க்கை ஒரு துறவியின் கடுமையான தவத்திற்கு சமமாகும் என்று பதிலளித்தார். உண்மையான துறவு என்பது உலகத்தை கைவிடுவது மட்டுமல்ல, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதும் தர்மத்துடன் வாழ்வதும் ஆகும். ஹரி இந்த சமநிலையில் தேர்ச்சி பெற்றுள்ளார். வாழும்போதே உயர்ந்த ஆன்மீக தகுதியை அடைய முடியும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு என்று முனிவர் விளக்கினார். ஹரி பணிவுடன் முனிவரை பார்த்து, உங்கள் வார்த்தைகளால் நான் மதிக்கப்படுகிறேன், ஆனால் நான் சரியானது என்று நம்புவதை மட்டுமே செய்கிறேன். எனது குடும்பம் எனது பொறுப்பு, மேலும் அவர்களுக்கு எனது கடமையை எனது ஆன்மீக பாதையின் ஒரு பகுதியாக பார்க்கிறேன். என் ஆசைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மற்றும் நேர்மையாக வாழ்வதில் கவனம் செலுத்தி எனது இல்லற வாழ்வில் அமைதியையும் நிறைவையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என்ற குறளின் ஆழமான உண்மையை விளக்கி, உலகக் கடமைகளை துறக்காமல் ஒருவர் எவ்வாறு ஆன்மீக உயர்வை அடைய முடியும் என்பதற்கு ஹரியின் வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாக அமைந்தது.